இப்போது கவர்மெண்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது நேற்று. என்ன ஸ்டேட்மெண்ட்னா, ஜனவரி 20ஆம் தேதி ஒரு அமௌண்ட் வந்து பஸ் கட்டணம் உயர்த்துறாங்கன்னு சொன்னாங்க. ஒரு 10 நாள் கழிச்சு இப்போ நாங்கள் கட்டணம் குறைச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. அந்த கட்டண குறைப்பு எப்படின்னா 70% கட்டண உயர்வு இருந்த இடத்துல இப்போ 20% குறைச்சிருக்காங்க. அதை ஏதோ ஒரு 5 ரூபா 10 ரூபா குறைச்ச மாதிரி ஒரு பெரிய விளம்பரம் பண்ணிட்டு இருக்கு நம்ம கவர்மெண்ட். இது எப்படி நம்ம பார்க்குறதுங்கிறது தான் தெரியல. இது வந்து மக்கள் பொறுத்த வரைக்கும் அது கண்டுடைப்புங்கிறது மக்களுக்கு நல்ல தெளிவாக தெரியுது. தெளிவாக தெரிஞ்சாலும் அரசியல் கட்சிகளும் அதை பற்றி ஒரு பெரிய இஷ்யூவாக எடுத்து பேசவும் இல்லை. இப்போது இன்றைக்கி என்னென்னா, ஸ்டாலின் வந்து ஒரு போராட்டங்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாரு. இதை அவர் முன்னாடியே கூட பண்ணியிருந்திருக்கலாம். அந்த கட்டண உயர்வு அறிவித்த அன்னைக்கோ இல்லை மறுநாளோ இல்லை ஒரு வாரத்திலே பண்ணியிருக்கலாம். இந்த 10 நாள் கழித்து பண்ணுறதுக்கான காரணமும் என்னென்னு நமக்கு புரியப்படலை. மக்களும் இன்னும் ஏமாந்துகிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணிகிட்டு இருக்கு. ஏமாந்துட்டு தான் இருக்காங்க. அது இல்லை, இது ஒரு முக்கியமான பிரச்சனை, எல்லா மக்களையும் பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனைன்னு வரும்போது உடனடியாக அந்த கட்டண உயர்வு அறிவித்த அந்த ஷூட்டோடைய 1 or 2 டேஸ்க்குள்ளே இதை ஆரம்பிச்சிருக்கலாம், அந்த போராட்டத்தை நடத்தியிருக்கலாம். பட் அவருக்கு சில செயல் தலைவர், திமுக செயல் தலைவருக்கு சில நிர்பந்தங்கள் இருக்குது. தோழமை கட்சிகள்லாம் அதில் பங்கேற்கணும், பெரிய அளவில் நடத்தணும். அவங்கள கலந்து ஆலோசிக்காமல் ஒரு முடிவு எடுத்து அறிவித்தா வரமாட்டேன்னு சொல்லிட்டா நல்லா இருக்காது. இப்போவே ஒற்றுமை இல்லை. எதிர்கட்சிகள் ஆளுக்கு ஒரு தேதியில் ஒரு போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் பண்ணியிருக்கலாம். அப்படி இருந்தாலுமே கூட இப்போல்லாம் ஒரு தொடர்பு கொள்வது வந்து அவ்வளோ கஷ்டமான விஷயம் இல்லை. ஒரே நாளில் எல்லார்ட்டையுமே கன்சல்ட் பண்ணிவிட்டு அதை முடிவு பண்ணிக்கலாம். அந்த சூட்டோடு இறங்கி பண்ணியிருந்தாக்க இன்னும் பொதுமக்களே அதில் ஒரு ஆர்வத்தோடு இறங்கி வந்து பண்ணியிருப்பாங்க, அந்த போராட்டத்தில் இறங்கியிருப்பாங்க. கண்துடைப்புன்னு தெரிஞ்சதுனால தான் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இல்லைன்னா நேற்றுக்கு உள்ள அனௌன்ஸ்மெண்ட்டில் ஏதாவது அர்த்தம் இருந்தது அப்படின்னாக்க இந்த போராட்டத்துக்கு இன்றைக்கி ஆளே வந்திருக்கு. எதிர்கட்சி தன்னுடைய கடமை செய்து கொஞ்சம் தாமதமாக செய்யுது, அப்படி தான் இதை எடுத்துக்கணும். உயர்வை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்னது கரெக்ட் தான். 70% 80% ஒரு சில இடங்களில் வந்து அப்படியே 2 மடங்காக இருக்குது. தட் இஸ் 100%. அப்படி இருந்ததுக்கு ₹1 குறைக்கிறாங்கிறது 4% அதிகபட்சம் 20% குறைச்சிருக்காங்க. குறைச்சிருக்கிறது எதுலன்னா ஏற்றப்பட்ட கட்டணத்தில் குறைச்சிருக்கிறாங்க. இது எந்த வகையிலையும் வந்து மக்களுடைய மேலே சுமத்தப்பட்ட அந்த பாரத்தை குறைக்க போகிறது இல்லை. பழைய கட்டணத்தில் அந்த குறைப்புங்கிறது இல்லை. பழைய கட்டணத்திலிருந்து குறைப்புன்றதே நடக்காது. அது வந்து பஸ் கட்டண குறைப்புன்னு தான் வரும், உயர்வு வராது. சில்லறை பிரச்சனை வந்து கவர்மெண்ட், அதாவது இந்த மாநகர பேருந்தில் எப்போயுமே சில்லறை பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு சில்லறை பிரச்சனை வருங்கிறது ஒரு மக்களுக்கே ஒரு சிரிப்பை தான் தோணுது. ஏன்னா இந்த பஸ்ஸு கட்டணத்தை அதாவது விலையேற்றத்துக்கு அப்புறம் ஒரு மந்திரி வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அதாவது என்னென்னா, ₹1 கொடுத்தா கூட ஒரு பிச்சைக்காரன் வந்து வாங்க மாட்டான். ஆனால் ₹1 ₹2 ஏற்றுனதில் வந்து இந்த மாதிரி மக்கள் கொந்தளிக்க வேணாம், சரி இன்னும் சரி எதிர்கட்சிகளும் பேச வேணாம்னு அந்த மந்திரி சொல்லிக்காது. அதே இந்த 20% இந்த ஏற்றுனதுல வந்து 20% குறைச்சதுல பார்த்தீங்கன்னா அதே ₹1 ₹2 தான் வருது. ₹1 வரலையே, 56 பைசா இப்படி தான் அவன் குறைச்சிருக்கு. அப்போ மந்திரிகிட்ட இதையும் பிச்சைக்காரன் மாதிரி மக்கள் வந்து இவங்க பிச்சைக்காரன் தான், அந்த ₹1 இவங்களுக்கு பெருசாக தெரியலையா? கடந்த 15 ஆண்டுகளாக நான் பார்க்குறப்ப 2 கவர்மெண்ட், திமுக அதிமுக எதுவாக இருந்தாலும் சரி, இந்த போனஸ் போடுறப்ப பெர்சன்டேஜில் சண்டை வரும். அப்போ தான் இவங்க போராட்டத்தை அறிவிப்பாங்க. யார்? இந்த டிரான்ஸ்போர்ட் டிரைவர்ஸ், அந்த கண்டக்டர்ஸ். அப்படி இருக்கிறப்ப அதுக்கு ஒரு தீர்வே இல்லையா? இப்போது தனியார்கிட்ட இருக்கிறப்ப இந்த வாகனங்களில் வந்து லாபத்தோட ஓட்டப்படலையா, இல்லை முறையாக இயக்கப்படலையா, இல்லை அவங்களுக்கு போனஸ் கொடுக்கப்படலையா? அப்போ அரசாங்கம் கையில் வந்ததுக்கப்புறம் அண்ணாதுரை தான் கொண்டு வந்தார். அண்ணாதுரை வந்து கொண்டு வரப்போ ப்ரைவேட்லேருந்து வாங்கி அரசே ஆக்கப்படும் சொன்னார். ஆனால் இன்னும் நஷ்டத்தில் தான் போகுது. அரசு போக்குவரத்து கழகம் அப்படிங்கிறது வந்து தனியார் போக்குவரத்து கழகம் மாதிரியே நாங்கள் நடத்த முடியாதுன்னு சொல்கிறாங்க. நடத்த முடியாதுன்றதில் வந்து எந்த வகையில் அதை வித்தியாசப்படுத்தி காட்டலாம் அப்படின்னா, அதிகமான கணிசமான ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறது, அவங்களுடைய உரிமைகளை மதிக்கிறது, சலுகைகள் கொடுக்கறது, அந்த ஓய்வு காலத்துக்கு அப்புறமா உள்ள அந்த பென்ஷன் பெனிஃபிட்ஸ் கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்களில் ஊழியர் நலன், பொதுமக்கள் நலன், நஷ்டப்படக்கூடிய ரூட்லேயும் வந்து பஸ் விடுறது, இது மாதிரி விஷயங்களில் வேறுபடுத்தி காட்டலாம். தனியார் போக்குவரத்தோடு நாங்கள் பெட்டராக பண்ணுறோம் அப்படிங்கிறது. பட் இவங்க பண்ணுறது அப்படி இல்லை. அது ஒரு பஸ்ஸுக்கு 3.25 தொழிலாளர் வந்து நியமனம் பண்ணிக்கலாம், தேவை. ஆனால் இங்கே நம்ம இதில் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, அது 6.5க்கும் மேலே ஒரு பஸ்ஸுக்கு, அதாவது கிட்டத்தட்ட 2 மடங்கு. அதைத்தான் அவர் அறிக்கையில் கூட டாக்டர் ராமதாஸ் சொல்லியிருக்கிறாரு. மொத்தத்தில் இருக்கிற மொத்த பஸ்ஸு கூட கம்பேர் பண்ணும்போது 85,000 தொழிலாளர்கள் எல்லாம்
வகையான கேட்டகரியும் சேர்ந்து இருக்க வேண்டிய போக்குவரத்து கழகங்களில் இன்றைக்கி இருக்கிறது 1.5 லட்சம் பேர் இருக்கிறாங்க. எத்தனை லட்சம் பேர் இருக்க வேண்டிய அப்போது 85,000 இருக்க வேண்டிய இடத்துல 1.5 லட்சம் பேருங்கிறது 65,000 பேர் எக்ஸஸில் இருக்கிறாங்க. அதில் தான் இந்த 6 வருஷத்தில் 35,000 பேர் போட்டிருக்கிறாங்க. இது காரணம் என்ன அப்படின்னாக்கா, அது அவரே சொல்லியிருக்கிற காரணம் என்ன அப்படின்னாக்கா, வசூல் துறையே மாறி போச்சு. நிர்வாக சீர்திருத்தம் செய்தால் தவிர இதை ஒன்றும் பண்ண முடியாது. அகெயின் மக்களுடைய அந்த கோர் இஷ்யூன்னு சொல்கிறோமே, அடிப்படையான ஒரு இது திடீர் ஸ்ட்ரைக் ஆரம்பித்ததுனால அங்கங்கே வேலைக்கு போனவங்க வீட்டுக்கு வர முடியல, வீட்டில் இருக்கிறவங்க வெளியே போக முடியல, நடு ரோட்டில் இறக்கி விடப்பட்டது. இந்த அடிப்படை பிரச்சனைக்கு தீர்வு எங்கேயுமே இல்லை. இதை பற்றி யாரும் சொல்லவும் இல்லை. ஒரே தீர்வு தான் இருக்க முடியும். போட்டி இருந்தால் மட்டும்தான் அது சரியாக வரும். ஏகபோகம் ஒரு நாள் சரியாக வராதுன்றத பல விஷயங்களை நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். இங்கேயும் அப்படி தான். பக்கத்து மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு வசதியை சென்னையில் இருக்கிறவங்களுக்கு ஏன் தரமாட்டேங்கிறீங்க, ஏன் மறுக்கிறீங்க? யாராவது ஒரு பொதுநல வழக்கு தொடர்ந்தால்தான் இதுக்கு ஒரு தீர்வு வரும். கோவை மாவட்டத்தில் தனியார் பேருந்துகள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு இருக்குது. நீலகிரி, குமரி அண்ட் சென்னையை தவிர மீது எல்லா மாவட்டங்களையும் அது இருக்குது. அரசியல்வாதிகளே ஒத்துக்கிறாங்க, இந்த அளவுக்கு ஊழல் எதுவுமே கிடையாது தனியார் துறையில், அதனால தான் அவங்களால லாபகரமாக நடத்த முடியுது அப்படிங்கிறாங்க. அப்படி லாபகரமாக நடத்த முடியும் அப்படின்னு இருக்கும்போது அவங்கள ஏன் உள்ள கூட அனுமதிக்க மறுக்கிறீங்க? நீங்கள் ஒட்டுமொத்தமாக தனியார் மயம் ஆக்கிட்டு போங்க அப்படின்னு யாரும் சொல்லலை. அரசு போக்குவரத்து கழகங்களை மூடிட்டு போகணுன்னு சொல்லலை. அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு போட்டியாக தனியாரையும் விட்டிங்கன்னாக்கா மக்கள் தான் அல்டிமேட் கெய்னர்ஸ். இப்போது ப்ரைவேட் பஸ்லேயும் அதே அமௌண்ட்டு தான் வாங்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு அதர் டிஸ்ட்ரிக்ட்லலாம் நான் எங்கள் ஊருக்கு போகிறப்போ 10 ரூபா கொடுக்குறேன்னா அதே 10 ரூபா தான் ப்ரைவேட் பஸ்ஸில் வாங்குறாங்க. இப்போது என்னென்னா ப்ரைவேட் பஸ்ஸில் 15 ரூபா, கவர்மெண்ட் பஸ்ஸில் 15 ரூபா வாங்குறான். இப்போ எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, ப்ரைவேட் பஸ்லேயே போகலாமே, எதுக்கு 15 ரூபா கொடுத்து கவர்மெண்ட் பஸ்ஸில் போக முடியும் போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ என்னன்னு தோணுது. ஏன்னா அது எதுனாலன்னு தெரியல. அவன் இன்னும் கட்டணத்தை கூட்டவே இல்லை, அவன் அதே அமௌண்ட்டில் தான் கூட்டிகிட்டு போகிறான். செய்கிறான். இப்போ ஒரு பஸ் அவன் விட்டானா இப்போ அடுத்த ஒரு வருஷத்தில் 4 பஸ் ஓடுது. பஸ் கட்டண உயர்வுங்கிறது எல்லாருக்கும் பொதுவாக தான் இருக்க முடியும். இவங்க அரசாங்கம் தன்னுடைய பஸ்களுக்கு உயர்த்தக்கூடிய அதே கட்டணத்தை அப்படியே தனியார் ஏற்றிக்கலாம். பட் இப்போ அவங்க ரொம்ப சாமர்த்தியமாக என்ன பண்ணுறாங்க, இந்த பஸ் கட்டண உயர்வுனால ஒரு சாதாரணமாக ஒரு நாளைக்கு 38 கோடி ரூபாய் இந்த பஸ் கட்டண உயர்வுக்கு அப்புறமா அன்றாட வருமானம், தினசரி வருமானம் 38 கோடி கிடைக்கும் அப்படின்னு கவர்மெண்ட்டு ஒரு கணக்கு போட்டிருந்தது. செக்ரட்டரி சொல்லியிருந்தார் அதை. ஆனால் பஸ் கட்டண உயர்வுக்கு அப்புறமா ஆக்சுவலாக என்ன நடந்தது அப்படின்னாக்க 28 கோடி ரூபாய் தான் ஒவ்வொரு நாள் வருமானம் வருது. விச் மீன்ஸ் ஒரு நாளைக்கு 10 கோடி ரூபாய் இவங்க போட்ட இலக்கை விட நஷ்டம், இழப்பு. எதனால் அப்படி வந்ததுன்னா, தனியார் பஸ்ஸில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க, ஷேர் ஆட்டோவில் போகிறாங்க, அதை தேர்ந்தெடுத்து மக்கள் போகிறாங்க. இந்த மாதிரி மக்கள் தன்கிட்ட வர்றதை எதிர்பார்த்து தனியார் பஸ் முதலாளிங்க இப்போதைக்கு கட்டணத்தை உயர்த்தாத, இதெல்லாம் செட்டில் ஆகட்டும்னா கவர்மெண்ட் எவ்வளோ இறங்கி வரும்ன்றது சொல்ல முடியாது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம புதிய கட்டணத்துக்கு வந்துக்குவோம், இப்போதைக்கு பழைய கட்டணப்படியை வசூல் பண்ண. நிர்வாக சீர்திருத்தம் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கை தொடாமல் பஸ் கட்டண உயர்வை பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருக்கிற இது அரசாங்கம் பண்ணுற தப்பு மட்டும் இல்லை, எதிர்க்கட்சிகளும் அதை எதம் பண்ணிகிட்டு இருக்குது. என்ன சொல்லப்போனால், அந்த பாமக தலைவர் தனியார் துறையில் ஊழல் இல்லைங்கிற அளவுக்கு அவர் சொல்கிறார். ஊழல் மலிந்திருக்கிறது அரசு துறையிலங்கிறத அவர் புள்ளி விவரங்களோடு அழகாக சொல்கிறார். எவ்வளோ அதிகமான ஆட்கள் வச்சுருக்கிறாங்க. அண்ணாமலை யூனிவர்சிட்டியினுடைய கதி என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ணாமலை யூனிவர்சிட்டிலையும் இதே மாதிரி காசு வாங்கிட்டு, அது ப்ரைவேட்டினுடைய இதிலேருந்து வரைக்கும் பணத்தை வாங்கிட்டு யார் வேணாலும் லெக்சர் ஆகலாம், நான் டீச்சிங் ஃபேக்கல்ட்டி இதில் போகலாம் அப்படின்னு ஆட்கள் சேர்த்தாங்க. எண்ணிக்கை அதிகமாக போன உடனே அவங்களுக்கு அந்த வருமானத்துக்கும் கொடுக்க வேண்டிய சம்பளத்துக்கும் பெரிய கேப் ஆகி போச்சு. சம்பளம் போடுறதுக்கே வழி இல்லை. அப்போ அதிகமான பேருக்கு வேலை கொடுத்ததை தவிர அந்த வேலை கொடுத்தவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல. அதனால் என்ன ஆச்சுன்னா, அவங்கள அந்த இதுவே கையை விட்டு போகிற ஸ்டேஜ் வந்துருச்சு. இன்றைக்கி அதில் வேலைக்கு அப்பாயின்ட் பண்ண அத்தனை பேரும் வேறு யூனிவர்சிட்டி காலேஜஸ் இதில் போய் எங்கேயாவது அக்காமடேட் பண்ண முடியுமான்னு பார்த்துட்ருக்காங்க. இந்த நிலைமை தமிழ்நாடு போக்குவரத்து கழகங்களுக்கு, அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு வந்துட்டுருக்குது, வந்தாச்சு அப்படிங்கிறத பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு. அப்போவும் அதுக்கு சொல்யூஷன் என்னங்கிறதையும் அவர் சொல்லணும். அரசாங்கத்தினுடைய கையில் மட்டுமே போக்குவரத்து இருக்கிற வரைக்கும் இந்த ஊழலையும் நிர்வாக சீர்கேட்டையும் யார் வந்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது. குறைந்தபட்சம் தனியார் வரும்போது போட்டியின் காரணமாக கொஞ்சம் ஒழுங்குபடுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் வரலாம். அதையும் தாண்டி பொதுமக்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது, பொதுமக்கள் இந்த அரசு பஸ் ஏகபோகம் இந்த பாதிப்புகளிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் அப்படின்னா தனியாருக்கும் அலோவ் பண்ணால் தான் முடியும். குறைந்தபட்சம் பாதி இல்லைன்னா 40%
அந்த அளவுக்காவது அதை கொண்டு வரணும். இல்லாமல் இவங்க வந்து கட்டணத்தை ஏற்றுறது, அதுக்கப்புறம் அதிலேருந்து பேருக்கு கொஞ்சம் குறைக்கிறதுன்றது, அதுக்கு ஒரு நல்ல கதையை சொல்லியிருந்தார் ராமதாஸ். ஒட்டகம் முதுகில் நிறைய சுமையை வச்சு போகும்போது அளவுக்கு மீறி சுமை இருந்ததுன்னா தாங்க முடியாமல் அது மக்கர் பண்ணும். மாட்டேன் அப்படின்ட்டு உட்காந்துரும் படுத்துரும். அப்போது அந்த ஒட்டகத்தினுடைய ஓனர் அல்லது ஒட்டக ஓட்டி என்ன பண்ணுவான்னா, அது மேலே இருக்கிற காலியாக போன பார்சல் டப்பா அதெல்லாம் எடுத்து அது கண்ணு முன்னாடியே தூக்கி போடுறது. இதோ நான் குறைச்சிட்டேன் பாரு அப்படின்ட்டு. அது மாதிரி நம்ம முதலமைச்சர் பழனிசாமி வந்து பாரத்தை ஏற்றிட்டு அதிலேருந்து கொஞ்சம் காலி டப்பா மாதிரி ஒரு 20% 4%ன்னு குறைச்சி காமிச்சிருக்காரு. ஒட்டகம் ஒன்றா ஏமாறலாம், பொதுமக்களை ஏமாற மாட்டாங்கன்ட்டு ராமதாஸ் ஒரு நம்பிக்கையோடு சொல்லியிருக்கிறாரு. நம்ம மக்கள் வந்து ஒட்டகங்கள் அவங்க ஓகே சொல்கிறாங்களா இல்லையாங்கிறத பார்க்கணும்.